அதெல்லாம் வந்து குரங்கு மாதிரி மரத்துல தாவிதான் பொறிக்கணும் மாட்டிருக்கு. அவ்வளவுதான் கிட்டத்தட்ட இங்க பாருங்க இந்த செடியெல்லாம் முத்திருச்சு. இப்பதான் சூரியன் வெளியே வராரு, அதனால அங்கெல்லாம் இன்னும் இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையும். அழகா சொல்லு. எல்லாத்துக்கும் வணக்கங்க. இங்க பாருங்க நெய்ப்பழ மரம் சும்மாதான் இருக்குதுன்னு பொடலங்காய் கொடி ஏத்தி விட்டேங்க. ஏத்தி விட்டதுக்கு இங்க பாருங்க காய் எங்க வந்து காய்ச்சிருக்குதுன்னு ஏணி போட்டு நான் நிக்கிறேன். அப்பவுமே எனக்கு காய் எட்டாம இங்க பாருங்க கம்பியெல்லாம் எடுத்துட்டு வந்து வளைச்சு விட்டு அதை பொறிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கிறேன். அது எங்க நிக்கிறேன் பாருங்க நான் ஒரு காய்க்காக. அப்பா இங்க பாருங்க இந்த ஒரு காய் நம்மளை எங்கெல்லாம் ஏறி பொறிக்க வைக்குது பாருங்க. அது கேட்கும், நீ தானம்மா நெய்ப்பழ மரத்துல ஏற்றி விட்ட, அப்புறம் நான் அங்கதான் கொண்டு போய் காய்ப்பேன் அப்படின்னு. சரிங்க, இன்னும் இது கூட பரவாயில்லைங்க, ஏறி போட்டாவது நம்ம ஏறி பொறிக்க முடியுது. இன்னொரு காய் வச்சிருக்குது பாருங்க, காட்டுறேன். அதெல்லாம் வந்து குரங்கு மாதிரி மரத்துல தாவிதான் பொறிக்கணும் மாட்டிருக்குது. அங்க உள்ள வச்சிருக்கு. பொறிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இப்போ சேஃப்டியா வந்து இறங்கணும். காய் பிடிங்க. ஆனா பரவாயில்லைங்க, இது இருக்கங்காட்டியும் தான் இப்படியெல்லாம் ஏறி சௌரியமா பொறிக்க முடியுது. இதுவே அந்த மரத்தில் செஞ்ச ஏணியா இருந்தால் சத்தியமாக கீழே 2 படி கூட ஏறி இருக்க மாட்டேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவும் மேலே ஏறி நின்றுட்டேன். இந்த பேக் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சோம் பார்த்தீங்களா, இங்கே வச்சுட்டு தான் சரி இந்த மரம் சும்மாவே இருக்கே, நிழலுக்காக தான் வச்சோம், வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்காக நிழலுக்கு இருக்கட்டும்னு. அப்புறம் கொடியும் ஏற்றி விட்டலாம் அப்படின்னு ஏற்றி விட்டதுக்கு தான் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் காய்ச்சிருக்குது. இன்னொரு காய் எங்க? ஐயோ, அதையெல்லாம் நம்பி காலை வைக்காதீங்க. ஏனியெல்லாம் அந்த பக்கம் போட்டு பாக்குறீங்களா? எட்டாவது ஹைட்டா இருக்கு மரத்துக்கு அந்த பக்கம். இது கொடியோட பிச்சிட்டு வந்துருச்சுடா. காட்டுங்க காய பாருங்க. கொடியோடயே பிச்சிட்டீங்களா? ஆமாங்க, மேல எங்க போய் பாருங்க 2 காய் பாருங்க. 2 காய் வந்து கிடைச்சிருக்கு நமக்கு இன்னைக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பொரியல் தான் பண்ண முடியும். இது வந்து குழம்பு கிளம்பெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் பத்தாது. அதனால இன்னொரு காயும் நம்ம தோட்டத்துல அறுவடைக்கு ரெடியா இருக்குது. வாங்க அதையும் பொரிச்சுக்கலாம். வெண்டைக்காய் தாங்க வந்து ஃபுல்லா அறுவடைக்கு இருக்கு. இந்த பக்கம் போட்ட செடி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா, அப்பையிலேருந்தே எங்களுக்கு வந்து காய்ச்சிட்டே தான் இருக்குது. அப்பையிலேருந்து ஒரு வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் காய் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லா செடியிலையும் பார்த்தீங்கன்னா 2 காய் 3 காயின்னு வரும் பார்த்தீங்களா, அதனால் ஒரு நாள் டு ஒரு நாள் காய் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து இன்னுமே எங்களுக்கு காய் கொடுத்துட்ருக்கு. அவ்வளோதான் கிட்டத்தட்ட இங்கே பாருங்க இந்த செடியெல்லாம் முத்திருச்சு, இந்த விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், இன்னொரு 2-3 டைம் பொறிப்போம், அதுக்கப்புறம் நல்லா காயெல்லாம் முத்தி செடி செத்து போயிடும். ஆனாலும் பாருங்க காய் அங்கெல்லாம் பாருங்க கொத்து கொத்தா காய் வச்சிருக்குது பாருங்க. இந்த வாதெல்லாம் பாருங்க எவ்வளோ காய் வச்சிருக்குது. இதுலலாம் பாருங்க கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்குது. பொறிச்சுக்கலாம். ஒரு சில காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னதாக இருக்கும்போதே ஒரு சில சத்து பத்தாமல் முத்திருங்க, அந்த காயெல்லாம் விட்டுருவோம். பெரிய காயெல்லாம் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் பொறிச்சுக்குவோம். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் கத்திரிக்காயாக பொறிச்சிட்டு இருப்போம். ஏன்னா எப்பவுமே வருஷத்துக்கே கத்திரிக்காயில் இருந்திருக்கு எங்களுக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு 2 மாதம் பக்கம், 2 மாதம் சொல்ல முடியாது, ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து காய் கொடுத்துட்ருக்குது வெண்டைக்காய். வெண்டைக்காய் பொறுத்தளவுக்கு சீக்கிரம் தான், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு தான் பொறிக்க முடியும். ஆனால் கத்திரிக்காய் இப்போ 6 மாதத்துக்கு பொறிக்கலாம். பச்சை மிளகாய் அது மாதிரி தான். ஆனால் இந்த கட்டாப் கத்திரிக்காய் எங்களுக்கே வந்து செட் ஆகலைங்க. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்துல எங்கேயுமே கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக விலையிலேன்னு தான் சொன்னாங்க. இந்த டைம் கத்திரிக்காய் வந்து சரியில்லை நமக்கு. அவ்வளோதாங்க நம்ம தோட்டத்து வெண்டைக்காய் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்னைக்கு வந்து காத்தாலைக்கான சாப்பாடு, அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். இதை வச்சு தான் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம். வாங்க போய் சமைக்கலாம். இங்கடா அத்தையை காணன்னு நினைப்பீங்க, அத்தை இங்கே இன்னும் எந்திரிக்கல போல தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இவளுக்கு 2 பேரும் போய் ஞாயிற்றுக்கு பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாளுங்க. அதனால லேட்டாக தான் தூங்குனாங்க, அதனால தூங்கிட்டு இருப்பாங்க போல. அவ்வளோதாங்க, காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்து கழுவிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. ஏன்னா இப்போ ஆரம்பித்தோம்னா தான் பள்ளிக்கூடத்துக்கு தாட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து காத்தால இப்படி உட்காந்துருக்கிறதே, பின்னாடி வேற வயலுங்களா, விசு விசுன்னு அப்படியே காத்தடிக்கிறதுக்கு குளிர்காலத்தில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. குளிருது, இத்தனைக்கும் வெயில் பட்டையை கிளப்புது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா. ஆனால் இப்போ காத்தால பார்த்தீங்கன்னா நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வீசுறதுக்கு குளிருது பயங்கரமாக.
அடுப்பத்தை வச்சு எத்தனை குழந்தை குளிர் காய முடியும். ஆமா, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போய் அடுப்பை கட்டி பிடிச்சி உட்காந்துக்க வேண்டியதுதான் இந்த குளிருக்கு. இருக்கிறதுலே இந்த வரி பொடலங்காய் தாங்க என்ற பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குது. வெள்ளை பொடலங்காய் அதனாலேயே நாங்கள் போடுறது இல்லை. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வணக்குனா நல்லா கூலாட்டம் ஆகிடுதுங்களா, அதனால பிடிக்க மாட்டேங்குது. இதுன்னா நல்லா கருக்கு முறுக்குன்னு நல்லா இருக்கும். நம்ம நாட்டுக்காயும் சரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்களா, அதனால இந்த காய் தான் அவள் விரும்பி சாப்பிட்றா. அதனால நாங்கள் போட்டால் இந்த நாட்டுக்காயே போட்டுறதுங்க. அதுவும் பாருங்க நமக்கு தெரியக்கூடாதுன்னு நல்லா புதற்குள்ள போய் மேல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்புறம் கீழே இருந்தா எட்டு பிரிச்சு. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் நேரமாயிருச்சு இருக்குது எந்திரிக்கிறதுக்கு. ஆமா, நைட்டு தான் சாமமாக்கிடுறாளுங்க. அதனால தூக்கிட்டு எங்கடா ஒருத்தரை காரணம் வந்து பாக்குறேன், எங்கெல்லாம் அடுப்புக்கு வந்துட்டீங்க. அதுங்க எல்லாம் புதுசா சின்னதெல்லாம் வந்து முத நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தங்காட்டி அந்த கதையெல்லாம் பிராத்தாட்ட சொல்ல வேண்டாமா, அதனால போய் உட்காந்துக்கிறாளுங்க. ஞாயிற்றுக்கு உட்காந்துக்கிட்டு நைட்டு என்ன வரைக்கும் தூங்கவே இல்லை. பள்ளிக்கு ஓடுறது ஞாயிற்று அத்தனையும் வந்து எங்கிட்ட சொல்லிட்டே இருக்கு வெகு நேரம். எனக்கு அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, அதை சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் தூக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறா. அப்படி என்ன ஆகி போச்சு, நானும் ஈடு கேட்க முடியல. அவ்வளோ நேரம் தூக்குற ஆயா தூங்காதீங்க அத்தா, அத்தா தூக்காதீங்க அத்தா இருக்குது. ஐசு நீ அருவாமனை வேலை அறியிற கொண்டா, நான் அறியிறேன், நீ வேற வாய்ந்த பண்ணு. நீங்க இந்த காய் அறிங்க, நான் அதுக்குள்ள வெண்டைக்காய் அரிஞ்சு. எனக்கு அருவாமனையில் அறியறதும் ஜவுரி, என் கைக்கு கத்திலேயே. சாமி குளிக்கிறீங்களா? போய் நேராகி போய் நீங்க போய் குளிச்சு ரெடி ஆகணும். இல்லை குட்டு வேலை அழகார் சொல்லுது, குட்டு வேலை. வெண்டைக்காய் வந்து குழம்பு வச்சுக்கலாங்க, புளி போட்டு குழம்பு வச்சுட்டு பொடலங்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே வணக்கிக்கலாம், பொரியலாட்டம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் ஊட்டு வச்சுக்கலாம். அப்படி பண்ணாதான் எங்க வீட்டம்மணி சாப்பிடுவா. வாரம் சும்மா வணக்கி வச்சுட்டு திங்க மாட்டேன். புளி குழம்பு வச்சாத்த சோத்துல ஒரு நாம்பி திங்கிறதுக்கு நல்லா இருக்கு புளி குழம்பு. ஆமாங்க, கொஞ்சம் புளி ஊற்றி தேங்காய் போட்டு நீச்சல் குழம்பு சாமி. எங்களுக்கு என்ன தெரியுது, நீச்சல் அடிக்கிறத சொல்ல விடாது தண்ணியில. அதுக்கு என்ன ட்ரெஸ் கொண்டு போகுமா? போட்டு காட்டினியாதா? இன்னைக்கு பாப்பாக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. ஸ்விம்மிங் கிளாஸ் மூக்குல தண்ணி ஏறி போய் பார்த்து பண்ணணும் சாமி. 2 நாளைக்கு செஞ்சா அப்புறம் சரியா போயிடும். அவ்வளோதாங்க, காயெல்லாம் அரிஞ்சு வச்சாச்சுங்க. இனி 2 அடுப்பும் பற்ற வச்சாச்சு, தடாப்படான்னு 2 அடுப்புலையும் வச்சு செய்ய வேண்டியதான். அன்னைக்கு புதுசாக வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த சட்டியில் தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க பாரு. அதுக்குள்ள எங்கள் சின்ன பாப்புக்குட்டி எந்திரிச்சு வந்தாச்சு. அம்மா காய் வணக்குறாங்க. உங்களுக்கா? போய் குளிக்கணும், தலை சீவணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும். பாப்பாவுக்கும் நேரம் ஆச்சு. எப்படி அக்காவை கிளம்பிட்டா? மிளகாயா? வெங்காயம் மிளகாய் மிளகாய். பாப்பாக்கு மிளகா பிடிக்கும், நல்லா சாப்பிடுவோம். மிளகா தும்பியா? காக்கும் அதை எப்படி தும்பா பாப்பா? பாப்பா வாயில ஊட்டி விட்டுருவோம் மிளகா. காக்குன்னு தெரியுது. காயா கொடுத்துடலாம், ஆத்தாக்கு மிளகா கொடுத்துடலாம். ஏன் ஆத்தா கொடுக்கலாம்? யாரு சொன்னா பாவம்னு? அப்பா ஆத்தா கூட்டி விட்டுறாங்க. ஆத்தா தான் சொன்னாங்களா? கரெக்டா குறைச்சுட்டோம். ஆத்தா தான் பாவம் சொன்னாங்க, நானா சொன்னேன் அப்படிங்கிறேன். பாவா காக்கு அப்புறம் எப்படி திங்கிறது? அதையும் கரண்டினா கரண்டி பண்ணி தான் எடுப்பீங்களா? அப்புறம் அது இருக்கட்டும், அது இருக்கு. இந்த அந்த அடியில் இருக்கிற குண்டா எடுக்க முடியல, இல்லைன்னா அதை எடுத்துருப்பேன். இந்த ஒரு படத்துல 2 கையிலயும் சைன் போடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி 2 அடுப்பு வச்சு 2லயும் செய்யறோம். மணி 8 ஆகி போச்சு. பாப்பாவுக்கு 1/2 மணி நேரம். கருவேப்பழை கருவேப்பழந்தலை என்ன சொல்லு? கொஞ்சிட்டு இருக்குது வராது.
தூக்கி கொஞ்சிட்டு சமத்து புள்ள. அவ்வளோதாங்க, பொடலங்காய்க்கு தாளிச்சு விட்டு காயும் கொட்டி ஒரு 2 ஓட்டு ஓட்டி விட்டாச்சுங்க. இனி தண்ணி ஊற்றிக்கலாம். அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த ஜக்கு, எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டேன், அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும். இனி அடுத்து இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இனி வெண்டைக்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அந்த பக்கம் வெண்டைக்காய் செடி இருந்தது இல்லைங்க, இன்னொரு 2 விசிலா வரும். அவ்வளோதான். அவ்வளோதான். நீ அப்புறம் மறுபடியும் அப்புறம் எடுத்துட்டு வேற செடி போட்டுக்கலாம். எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க? ஆமா, 1.5 மாசமா பொறிக்கிறோம் அதுல. பரவாயில்ல, விலைக்கு நல்லா காய்ச்சி. ஆமா, கல்லெல்லாம் கிடக்கும் சௌரியமா. நடுவுல 2 அடுப்புக்கும் நடுவுல போட்டு உட்காந்து அங்க ஒரு கிண்டு இங்க ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். குருசாமி நல்லா இந்த குளிருக்கு எதாவது தூங்குற அடுப்பு சூட்டுல. அந்த பக்கெல்லாம் பாருங்க, இன்னும் அந்த பனி அப்படியே மங்கலா தெரியுது பாருங்க, புகையாட்டம். இப்பதான் சூரியன் வெளியே வராரு, அதனால அங்கெல்லாம் இன்னும் இப்பதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. இந்த பக்கம்லாம் வந்து கிளியரா இருக்கு, இங்கெல்லாம் பாருங்க அப்படியே புகை மூட்டமா இருக்கு. இன்னுமே ஒரு எல்லா ஊர்லயுமே சிலிண்டர் தட்டுப்பாடு இருந்துட்டே தாங்க இருக்கு. இங்க பக்கத்துல புது சிலிண்டருக்குள்ள எழுதி வைக்கிறதுக்கு போனாங்க, எல்லாம் 6 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்களாம்மா. அப்பனா இன்னுமே தட்டுப்பாடு எல்லா பக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. நாங்க இங்க விறகு இருக்கனால எப்படியோ விறகு வச்சு வச்சு சமாளிச்சுக்கிறோம். சிலிண்டர் இப்ப காத்தாலாம் இங்க பண்ணிடுவோம், காத்தாலேயே மத்தியானத்துக்கு சேர்த்தி தான் பண்ணுவோம். எப்பவுமே அப்படியே பழகிடுச்சு. அப்ப பொழுதோட மட்டும் வெளிச்சம் இருந்தா வெளியே பண்ணுவோம், இல்லைன்னா இப்போ உள்ளேயே, அதுவும் இந்த பாம்பெல்லாம் பார்த்தங்காட்டி பொழுதோட மட்டும் வெளியே பண்றது இல்லை, உள்ளேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா காத்தால பண்றோம்ல, அதனால ஒரு வேளை உள்ள பண்ணிக்கலான்னு பொழுதோட மட்டும் உள்ள பண்ணிக்கிறது. இல்லைன்னா எங்களுக்கும் வந்து சிரமம்தான், எல்லா பக்கமும் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கனால. மிளகா கையை வச்சுட்டேன். எங்க கனல் வச்சுட்டியா? கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டேன். காய்க்கு மிளகா கிள்ளனல, அந்த கையை இங்கே வச்சு தேய்ச்சிட்டேன். ஐயோ எரியுது, இங்க விறகு எறிகிற மாதிரி எனக்கு இங்க எரியுது. ஆமா, அந்த அனல் கறக்கிறதுக்கு நெச்ச எரியும். ஆமா, அவ்வளோதாங்க. தூளெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வெண்டைக்காய் வேக வச்சிருக்கிறேங்க, வெந்துட்டு இருக்குது. காயும் அங்கே வெந்துட்டு இருக்கு. சரி, புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று சின்ன குட்டி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போன வீடியோவில் அத்தனை பேர் வந்து வாழ்த்திருந்தீங்க, முதன் ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த சேனல் ஆரம்பித்து சேனல்னோ பெரிய பாப்பா பேர் தான், நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக நினைக்கிறோம். ஆனால் இப்போ வந்து குட்டி பாப்பாவுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாகிட்டாங்க. எல்லாரும் தமிழினி பாப்பான்னு கேட்குறீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் 2வது நாள் இன்னைக்கு போகிறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க ஆத்தாட்ட. ஸ்கூலில் அப்புறம் அழுவலியா நல்லா இருந்துக்கிட்டாலாம் நினைப்பீங்க, கொஞ்சம் நேரம் அழுதுருப்பா போலங்க, கொஞ்சம் அழுதுட்டு தான் இருந்திருப்பா. நான் போனோடனே ஒடியாந்து கட்டி பிடிச்சிட்டு அழுதா. ஆமா, போனப்பவே சாயங்காலம் கூட்டிட்டு வர போனோம் பாத்தீங்களா, அப்பவே அழுக ஆரம்பிச்சுட்டா. பார்த்தோன்னே ஒரு வாரத்துக்கு அப்படிதான் இருக்கும் குழந்தைங்க, ஏன்னா நம்ம கைக்குள்ளேயே இருந்து பழகிட்டாங்களா, அதனால ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். பிள்ளைங்க மெயினா அதிகங்க, ஏன்னா நாங்க காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அதுக்கும் பிள்ளைங்க கூட விளையாடுறதுக்கு பிள்ளைங்களே கிடையாது. விளையாண்டா எங்க 2 பொடுசுங்களே விளையாண்டுக்கிட்டாதான் உண்டு. அதனால எப்பவுமே புதுசா எந்த பிள்ளைங்க நிறைய பேர் வந்தாலும் இப்ப போய் சீக்கிரம் அடாப்ட் ஆகி 2 பேருமே அப்படிதான் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி இப்ப அந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புள்ள பசங்க இருக்கனால கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் எல்லாம் கூடி சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுற ஆளுகளாட்டு இருக்கு. அது நம்மள சாயங்காலம் நம்மளை பார்த்தா மட்டும் அது அப்படியே உள்ள இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக வந்துருது வெளியே. அவ்வளவுதான், காய் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டு குழம்புக்கும் பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாப்பா கூப்பிடாத ஏன்டி தங்கம், விரவு வைக்கிறாளாப்பா. தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டேங்க, ஊற்றி விட்டா முடிஞ்சிச்சு. புளி குழம்புக்கு தேங்காய் அவ்வளோதாங்க, சாப்பாடும் உள்ள வச்சாச்சுங்க. காய் ரெடி, குழம்பும் ஒரு கொதி கொதிச்சதுன்னா இறக்கிடுவோம்.
நீ குட்டி பாப்பாக்கும் பாத்தீங்கன்னா பெரிய மனுஷிக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நீ அவங்கள போய் தாட்டி விடணும். குளிச்சு கிழிச்சு ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சாப்பாடு போட்டு கட்டி அனுப்பி விட்டுற வேண்டியதான் ஸ்கூலுக்கு. எங்க வர போகுது அப்பங்கிட்ட கொஞ்சம் இருக்கு நினைப்பு. இங்க வா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறியா? போறியா என்ன? போறியா? சரி, பாய் சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. பாய். நீ போய் குளிச்சுட்டு தலை சீக்கலாம்.